விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை மௌமி கிச்சனில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம அளந்து எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து 2 கப்பு மாவுக்கு எவ்வளவு இனிப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. மண்டை வெல்லத்தை வந்து வாங்கி நான் இடித்து மெஷரிங் கப்பில் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுள்ள மண்டை வெல்லங்க. 1 கப்னா 3/4 கப் இனிப்புன்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். அப்போ 2 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு வெல்லம் வந்து நீங்கள் அளந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி விட போகிறோம். இதோட கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா கரையணுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து இதை தனியாக வந்து வடித்து வைக்கணும். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இதோட பதம் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி பதம் இருந்தாலே போதும். ஆனால் கரைஞ்சிருக்கணும். இதுக்கு எந்த பாகு பதமுமே தேவை கிடையாது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை போட்டு இருத்தி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம காய்ச்சின வெல்லத்தை இந்த மாதிரி நீங்கள் இருத்திட்டிங்கன்னா கல் மண் எதுவும் வந்து உங்களுக்கு தட்டுப்படாது. இப்போ நல்லா வந்து எல்லாமே வந்து இந்த ஜல்லடையிலே செட்டில் ஆயிரும். இப்போ இனிப்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிட்ட மாவை காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 கப் அளவுள்ள மாவுங்க. பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு. உங்களுக்கு வெளியில் கொழுக்கட்டை மாவு கிடைச்சா கூட நீங்கள் வந்து கரெக்டாக மெஷரிங் கப்பில் 2 கப்பு அளவுள்ள மாவு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு எடுத்து வச்சாச்சு, தேவையான இனிப்பு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி நெய்யை எடுத்து ஊற்றிருக்கேன் நான். ஊற்றிட்டு நெய் வந்து நல்லா உருகின உடனேயும் நம்ம இதுக்கு தேவையான எல்லாத்தையும் இதிலையே போட்டு கிளறி விட போகிறோம். இப்போ பாருங்கள், நெய் வந்து உருகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இதில் சேர்க்க போகிறேன். தேங்காவை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காவை வந்து பல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த நெய்யில் வந்து நீங்கள் நல்லா வறுத்து விடணும். அந்த தேங்காவோட அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நெய்யிலையே வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை எள்ளு சேர்க்க போகிறோம். வெள்ளை எள்ளு உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு நிறையா தானே இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டுட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி இருந்தால் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நம்ம. இப்போ நெய், தேங்காய், எள்ளு, ஏலக்காய் பொடி இது எல்லாமே சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வறுத்து விட போகிறோம். வறுத்து விட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம கரைச்சி இருத்தி வச்சுருக்க இனிப்பு வந்து ஒரு 3 கப்பு வர்ற மாதிரி சேர்க்கணும். இப்போ நான் வந்து இருத்தி வச்சப்போ அதில் கரெக்டாக நான் வந்து அளந்து பார்க்குறப்ப மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு வந்தது. அப்போ 3 கப்பு வர்ற மாதிரி நீங்கள் கணக்குக்கு மிச்சம் 1/2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 2 கப்பு மாவுக்கு நம்ம பிணையிறதுக்கு தேவையான லிக்விட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கப்பு. அந்த 3 கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு இருத்தின வெல்லம் தண்ணி வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற 1/2 கப்பு வந்து நீங்கள் தண்ணி தான் ஊற்றிக்கணும். இப்போ இதோட சேர்த்து நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், மிச்சம் உள்ளதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக இது வந்து கொதி வரட்டும். நீங்கள் முன்னாடி ஏலக்காய் பொடி போடலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் அந்த கிளிப்பிங் மட்டும் இதில் போடலை. நான் வறுக்கிறப்ப போட்டாலும் சரி, இல்லை இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஆனால் 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இந்த வெள்ளை தண்ணியிலையே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நம்ம வந்து கிண்டி விட போகிறோம் கொலக்கட்டையை. பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க. நான் சொன்ன அளவுக்கும் மாவுக்கும் தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மாவையும் போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வந்து நீங்கள் இந்த தண்ணியில் கிளறி விடணும். 2 கப்புக்கும் 3 கப்பு லிக்விடுக்கும் கரெக்டாக இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கரெக்டான ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இது வந்து இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். கொதிச்சிட்ருக்கப்ப நீங்கள் கை வச்சு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பூனால் உங்களால் எவ்வளோ தூரம் கிளற முடியுதோ அது வரைக்கும் செஞ்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வைக்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு ஒரு பொறுக்கிற சூட்டில் நீங்கள் வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். அதாவது என்னென்னா சூடு ஃபுல்லாக போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மாவு வந்து கொஞ்சம் கட்டிப்பட்டுடும். அதில் சூடு இருக்கிற மாதிரி பதத்திலேயே பொறுக்கிற சூடில் நீங்கள் வந்து இந்த மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். ஏன்னா அங்கங்கே இப்போ கட்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் எந்த அளவு மாவை வந்து சாஃப்டாக ஆக்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு இந்த கொலக்கட்டை மாவு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இப்படி லைட்டாக கையில் பிடிச்சிட்டு பிடி கொலக்கட்டை செய்ய போகிறோம். இவ்வளோதாங்க இந்த கொலக்கட்டை. இப்போ வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒவ்வொரு கொலக்கட்டையாக நீங்கள் வந்து பிடிச்சி வைக்க வேண்டியதான். பாருங்கள், இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கொலக்கட்டை வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதாவது நீங்கள் பிடி கொலக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த கொலக்கட்டை பண்ணுறப்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டாச்சு. நம்ம கொலக்கட்டை ரொம்பவே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பிடி கொலக்கட்டை ரெடி.